அப்பீலை செய்து வரேன். ரிவிஷன்லாம் சொன்னப்பட்டது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கிறபடியால் அப்பீலை மட்டும் செய்கிறேன், ரிவிஷனை செய்யலை. அந்த பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை கேட்டிருந்தது, சாரி இன்றைக்கு புதன்கிழமை செய்கிறேன். நாளைக்கு எக்ஸாம். யாருக்காவது இதில் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன், இதோட லீவ் பண்ணிவிடுங்கோ. நிறைய படித்து வச்சிருக்கிறார்களுக்கு இது உதவாத பேசிக்கான ஒரு அறிவை தாரதுக்காகத்தான் செய்கிறேன். இது ஒரு குப்பி மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இது ஒரு அப்பீலுக்கான குப்பி கிளாஸ். ஆகவே ஃபார்முலான என்ற லெக்சர்ஸ் மாதிரி இருக்காது. ஒரு பேசிக்கான புரிந்துணர்வை தாரதுக்கு தான் இதே ஒழிய இந்த முறை 2025 அக்டோபர் சோதனைக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ முதலாவது நாங்கள் மேல்முறையீட்டுன்ற நீதிமன்ற நியாயாதிக்கத்தை பார்த்தோம்னு சொன்னோம்டா, மேன்முறையீடு ஒரு உரிமை. எங்களோட அரசியல் அமைப்புன்ற உறுப்புற 138ஆல எந்த கீழ்நிலை நீதிமன்றம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டால், இது கூட சிவில் வழக்கண்டபடியால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை மட்டும் கழிச்சிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டால் வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்லது கட்டளைகளுக்கு எதிராக கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நீங்கள் அந்த தீர்ப்பு அல்லது கட்டளையை மாற்றி அமைக்கிறதுக்காக மேன்முறையீடு செய்யலாம் என்று இருந்தது. அப்போ 2006ஆம் ஆண்டு ஹைகோர்ட் ஆஃப் த ப்ரொவின்சஸ் ஸ்தாபிக்கப்பட்டு 154 அரசியலமைப்பு உறுப்பு 154B கீழே ஒவ்வொரு மாகாண மேல் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இருந்த மேன்முறையீட்டு நியாயாதிக்கம் அப்பீலேட் ஜூரிடிக்ஷன் ஹைகோர்ட்ஸுக்கும் வழங்கப்பட்டது. அப்போ மாகாண நீதிமன்றங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு இணையாக அப்பீலேட் ஜூரிடிக்ஷன், அதாவது மேன்முறையீட்டு மனுக்களை ஏற்று விசாரணை செய்கிறதுக்குரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஹைகோர்ட் ஆஃப் த இதை பாருங்க, ஹைகோர்ட் ஆஃப் த ப்ரொவின்சஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்பர் 54/206 அதில் செக்ஷன் 5A உபபிரிவு 1 தான் மாகாண உயர் நீதிமன்றங்களுக்கு என்ன மேன்முறையீட்டு நியாயாதிக்கம் வழங்கப்பட்டது. அதே வேளையில் இந்த சட்டத்தின் பிரிவு 5C, இங்கே பாருங்க 5C, அதுவின்படியும் அரசியலமைப்பின் உறுப்புற 122 அடிப்படையிலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேன்முறையீடு செய்வதற்கான அதிகாரம் இருக்குது. அப்போ நீங்கள் கோர்ட் ஆஃப் அப்பீல்ல இருந்து வார தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், அல்லது ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்ல இருந்து வார தீர்ப்புக்கு எதிராக கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போகாமல் வேணுமென்றா நேரடியாகவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய மட்டும் இதில் சொல்லிட்டு போகிறேன். சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறபடியால் முதல் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை விசாரணை செய்யலாமான்னு ஆராய்ச்சி பார்த்து ஆமண்டா பிறகுதான் மேன்முறையீட்டு மனுவை எடுத்துக்கொள்ளும். சரிதானே? அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு உரியது. இனி நோமலானது எப்படி என்றதை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். நீங்கள் எப்பவும் இந்த அப்பீல் அன்றைக்கு 754 உண்டை மறக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு போராக்களுக்காக சொல்லிட்டு போகிறேன் என்னென்னா, மிக முக்கியமாக கவனிச்சு கொள்ளுங்க, எந்தெந்த பாடத்துக்கு எந்தெந்த செக்ஷன் என்னென்ன நம்பரில் தொடங்கும் என்று முதல் தரம் எக்ஸாமுக்கு போகிறீங்க வலை தெளிவாயிருங்க. 2ஆம் தரம் போராக்களுக்கு படிக்க 754 இருக்குமான எக்ஸாம் ஹோலில் போயிருக்கேக்க 754 64 தோன்றும், அல்லது 254 இப்படியான நிறைய மயக்கங்கள் எக்ஸாம் ஹோலில் வரும். டென்ஷன் ஆகும். ஆகவே அப்பீல்னா ஏதோ ஒரு வழியில் 754 தொடங்கும் என்றதை நீங்கள் தான் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். சொல்ல 54 ஒன்று என்ன சொல்லுது? தீர்ப்புக்கு அல்லது தீர்ப்பு மாதிரி அமைந்த கட்டளைகளுக்கு எதிராக நீங்கள் மாகாண உயர் நீதிமன்றத்துக்கு அல்லது கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு மேன்முறையீடு செய்யலாம் என்று சொல்லுது. ஆனா விண்ணப்பத்தை கோர்ட் ஆஃப் அப்பீல்ல கொடுங்கன்னு சொல்லல. 754(2) என்ன சொல்லுதுண்டா, ஒரு கட்டளைக்கு எதிராக நீங்கள் மேன்முறையீடு செய்யலாம் என்று சொல்லுது. அந்த கட்டளை இறுதி தீர்ப்பின் தன்மையாக இருக்கக்கூடாது. அப்ப எங்களுக்கு தீர்ப்புண்டா கண்டுபிடிச்சிடுறது சுகம்.
அப்போ ஒரு கட்டளை இறுதி தீர்ப்புன்ற தன்மையை கொண்டதா அல்லது இறுதி தீர்ப்புன்ற தன்மை இல்லாததான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஒருக்கா பார்ப்போம். இது ஒரு உதாரணத்துக்களால் வழங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில விவாகரத்துக்காக ஒரு வழக்கு நடவடிக்கை கூப்பிடப்பட்டு அது நடந்து கொண்டு இருக்குது. அப்படி நடந்து கொண்டிருக்க அங்கே ஒரு அப்ளிகேஷன் தாக்கல் செய்யப்படுகிறது. பிள்ளைன்ற கட்டுக்காவல் வேணும் அல்லது எனக்கு ஒரு ஜீவனாம்சம் வேணும் என்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அதை விசாரிச்சு போட்டு ஜீவனாம்சம் குடுங்கோ ஒன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். இது ஆண் தாக்கல் செய்கிறாரான்னு வைங்கோ, பிள்ளைன்ற கட்டுக்காவலை மான் கேட்கிறாரான்னு பார்க்க நீதிமன்றம் சொல்லும் இல்லை உங்கள்கிட்ட கட்டுக்காவல் தெரியலாத அம்மாட்ட கொடுக்கலாம்ண்டு. அப்போ பாருங்க, வழக்கு நடவடிக்கை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான விவாகரத்து வழக்கு நடவடிக்கை போய் கொண்டு கேட்க அதுக்குள்ள 2 ஓர்டர் வேணுமென்று போய் கேட்குறாங்க. நான் தனக்கு ஜீவனாம்சம் அப்போ தனக்கு ஜீவனாம்சம் வேணுமென்று கேட்குறேன், பிள்ளைன்ற பாதுகாப்பு தன்னிட்ட வேணுமென்று கேட்குறேன். இந்த 2 வேண்டுகோளையும் கேட்க நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, நமக்கு ஜீவனாம்சம் தரலாம் வழக்கு முடியும் வரைக்கும். பிறகு எவ்வளவு ஒரிஜினலாக தாரண்டதை பிறகு நாங்கள் பார்க்குறோம். பிள்ளைன்ற கஸ்டடி இப்போ தெரியலாதண்டு 2 கட்டளை கொடுக்குது. ஒன்று அவருக்கு சாதகமாக இருக்குது, ஒன்று அவருக்கு பாதகமாக இருக்குது. பாதகமான கட்டளைக்கு எதிராக அவர் மேல்முறையீடு செய்யணும் என்று சொன்னால் அது 754 ஒன்றா 754 2 ஆண்டு பார்த்தா இங்கே வழக்கு என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு. அப்போ அந்த இதுக்கு கட்டளை கொடுத்தாலும், அதாவது பிள்ளைன்ற கஸ்டடியோ ஜீவனாம்சத்தின வழங்குறதுக்கான ஓர்டரை கொடுத்தாலும் வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சரி, அப்ப இது இங்க வழங்கப்பட்ட கட்டளை வழக்க முடிவு செய்யாதபடியால இது ஒரு தீர்ப்பின் தன்மையில் அல்லாத கட்டளை என்று 754 2 உபபிரிவு 2 அப்பீல் பண்ணணும். அப்ப எங்களுக்கு ஏன் தேவை என்றால் எந்த செக்ஷனுக்களால நாங்கள் அப்பீலை கொடுக்கிறது என்று சொல்லியும் அந்த அப்பீல் 2க்கும் வெவ்வேறு விதமான ப்ரொசீஜர் இருக்கிறபடியால் பிழையான ப்ரொசீஜரில் போனால் அப்பீல் டிஸ்பஸ் பண்ணப்பட்டுட்டேன்னா கேஸ் பூரா போச்சு, பிறகு திருப்பி எடுக்கலாம். அப்போ 754 1 போகிறதா 754 2 போகிறானதை மிக தெளிவாக அப்ளை பண்ணணும். இதில் ஒரு பிரிச்சாலும் உங்களுடைய அப்பீல் ரிஜெக்ட் பண்ணப்பட்டா நீங்கள் சிவில் 1 படிச்சிருப்பீங்க பேட்டன் லெட்டன் அதன்படி இல்லாமல் போய்விடும். சரி, இதை இப்போ பார்ப்போம். 754 உபபிரிவு 5 தான் தீர்ப்பு என்றா என்ன, கட்டளை என்றா என்னென்ற சொல்லி விளங்கப்படுத்தி இருக்குது. உங்களோட நோட்ஸில் இருக்கும், போய் வாசிச்சு கொள்ளுங்க. அடுத்தது 754 வார சரி 754 உபபிரிவு 1 அமைய வார தீர்ப்பு அல்லது தீர்ப்பின் தன்மையில் அமைந்த கட்டளைகள் என்றா சிபிசியில் பார்த்தீங்கன்னா 184வது பிரிவு அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கிரமமான வழக்கு நடவடிக்கை முறையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி. 217 பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி நீதிமன்றத்தை கேட்கிறதா எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி. 188 என்னென்று பார்த்தீங்களா தீர்வை. இதில் உங்களுக்கு 184 தீர்ப்பு என்று தெரிஞ்சிருந்தா சரி. அடுத்தது இந்த கிரம முறையான வழக்கு நடவடிக்கைகளில் எக்ஸ்பார்ட்டி 85 வாரது எதிராளி வராம விடைக்கு தீர்ப்பு வழங்குறது, 88 வாரது வழக்காளி வராட்டிக்கு தீர்ப்பு வழங்குறது ஒரு தலை எக்ஸ்பார்ட்டி. இங்கேயும் வழக்காளி தன் நியாயமான காரணங்களை காட்டுவாரண்டா அவருக்கு அப்பீல் இருக்குன்னு 86 88 2. நீங்கள் கவனிக்க வேண்டியது எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு இல்லை, ஆனா அதுக்கு விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கு தான் பிரிவு 86 2 88 2 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது சமரி ப்ரொசீஜர்ல மிக முக்கியமாக கவனிங்கோ 387வது பிரிவு தான் என்னது தீர்ப்பு. அதாகப்பட்டது 754 1 வரக்கூடிய அப்பீல் பண்ணக்கூடிய தீர்ப்பு சமரி ப்ரொசீஜர்ல 387 வரும். இந்த சமரி ப்ரொசீஜர்ல பார்த்தீங்களா 377க்கு கீழேயும் ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அது பார்த்தீங்களன்னு சொன்னா ஓர்டர் நைசை அல்லது இன்டர்லோக்யூட்டரி ஓர்டர் இருக்கு.
அது இறுதி தீர்ப்பு இல்லை. வழக்காளியின் தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு நீதிமன்றம் வழங்குற தீர்ப்பு, எதிராளியின் ஹியரிங்கை கேட்க முதல் வழங்குறது. இது 754 ஒன்றுக்க வராது. ரெண்டு பார்ட்டிஸ் அக்ரி பண்ணிடுறான், நீதிபதி வழங்குற எந்த தீர்ப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அப்படி போச்சுன்னா அவைக்கு அப்பீல் ரைட்ஸ் இல்லையென்று மெரிக்கார் வோசஸ் அசீஸ் வழக்கில் தீர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நான் ஒரு சமரியை சொல்லி வர்றேன். 751க்கு கீழே நீங்கள் அப்பீல் செய்யணும் என்று சொன்னால் தீர்ப்பு 184க்கு கீழே வழங்கப்பட்டிருக்கணும், அல்லது 387 சமரி ப்ரொசீஜரானா 387 கீழே வழங்கப்பட்டிருக்கணும். இதுக்கு அப்பீல் இருக்கு. ஆனால் தீர்ப்பு பிரிவு 85 88க்கு கீழே ரெகுலர் ப்ரொசீஜரில் வழங்கப்பட்டிருந்தா அதுக்கு அப்பீல் இல்லை. ஆனால் அதுக்கு விதிவிலக்கு இருக்குண்டு 86 88 சொல்லுது. விதிவிலக்கு என்னண்டா, நியாயமான காரணம் வழக்காளியின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது அல்லது எதிராளியின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள் இருந்தா கோட்ஷேக்க தெய்வ செயல் என்று சொல்றது. சரி, இதென்று சொன்னா அப்பீல் கிடைக்கும். 754 இதுக்கு அப்பீல் செய்யலாம். அப்படி செய்யக்கூடிய அப்பீலையும் எந்தெந்த இடத்த இல்லாம போதுன்றதை இப்ப சொல்லிட்டேன். இந்த வழக்கு நடவடிக்கையில காட்டப்பட்டிருக்குது ஒரு இன்டர்லோக்யூட்டரி ஓர்டர்ன்றது. ஒரு வழக்கு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு இடையில விளங்குற கட்டளை என்று. இந்த ஓர்டர் அப்ரோச் டெஸ்ட், அடுத்தது அப்ளிகேஷன் அப்ரோச் டெஸ்ட், இது ரெண்டும் ஒரு கட்டளை தீர்ப்பா அல்லது இன்டர்லோக்யூட்டரி ஓர்டரா, அதாவது தீர்ப்பின் தன்மை இல்லாத கட்டளையாண்டு தீர்மானிக்கிறதுக்கு இருக்கிறது. அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதுவும் ஒரு பெரிய ஏரியா. ஆனால் இந்த முறை உங்களோட எக்ஸாமுக்கு வராதண்டபடியாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அதாவது மாவட்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் இது செய்யலாம், அப்பீல் செய்யலாம் வேண்டும். அண்ட் the interlocutory appeal procedure has to be followed against the orders including dismissal of action based on the preliminary objection. ஏதாவது ஒரு நடவடிக்கையில் இல்லை ஏதாவது ஒரு சாட்சியத்தை நடவடிக்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டிருக்க அதுக்கு பூர்வாங்க ஆட்சேபனைகளை தெரிவிக்க அதுக்கு வழங்கப்படுற கட்டளைகளுக்கு எதிராக அதை இன்டர்லோக்யூட்டரியோன்னு சொல்றது. இப்போ ஒரு சாட்சியம் ஒன்றை கொண்டு வைக்க போகிற ஒரு வழக்கு நடந்த டிவோர்ஸ் கேஸ் நான் சொன்னதுல அது அடல்ட்ரி என்று சொல்லி அது முதல் லிஸ்ட் பண்ணப்படையில இப்போ திடீரென்று ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிருக்குது. அந்த பெண்ணும் ஆணும் ரூமுக்குள்ள போனதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிருக்கு. அதை போட போறோம்டா அதுக்கு நீதிபதி ஒரு கட்டளை வழங்கினாருண்டா அது இன்டர்லோக்யூட்டரி ஓர்டராக கருதப்படும். 754 நீங்கள் ஒரு அப்பீலை தாக்கல் செய்கிறண்டா அது 2 படிமுறைகளை கொண்டிருக்கு. ஒன்று, முதல் நீங்கள் நோட்டீஸ் ஆஃப் அப்பீலை கொடுக்கணும். நோட்டீஸ் ஆஃப் அப்பீலை கொடுத்துட்டு பிறகு பெட்டிஷன் ஆஃப் அப்பீலை கொடுக்கணும். இந்த ஃபைனல் அப்பீல் என்ற 754 ஒன்றுகளால் போகிற அப்பீலுக்கு இந்த 2 படிமுறைகளும் கட்டாயம். அப்ப 754 உபபிரிவு 2க்கு என்ன மாதிரி இன்டர்லோக்யூட்டரி அப்பீல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது 754 2களால போறது இறுதி தீர்ப்பாக அமையாத கட்டளைகளுக்கு இதுவும் 2 படிமுறைகளை கொண்டதுதான். இங்க மேன்முறையீட்டு அனுமதி லீவ் டு அப்பீல், அதாவது நீதிமன்றத்தில் அனுமதியை கேட்டு அந்த அனுமதியை கேட்டு பெற்ற பிறகுதான் நீங்கள் மேல்முறையீட்டுக்கான மனுவை தாக்கல் செய்வீங்க. இங்க இந்த 2 படிமுறையும் கட்டாயம். இந்த 2லேயும் உள்ள வித்தியாசம், ஒன்றில் நோட்டீஸ் ஆஃப் அப்பீல், அடுத்தது லீவ் டு அப்பீல் மேல்முறையீட்டுக்கான அனுமதி. இந்த ப்ரொசீஜர் மாறிச்சதுண்டா அவுட். ஒவ்வொன்றும் தாக்கல் செய்கிற கோர்ட்ஸும் அவுட். அப்போ பூர்வாங்க ஆட்சேபனையை எதிர்த்தரப்பு கிளப்பி விட்டானண்டா பேட்டன் லெட்டனண்டு உங்களோட அப்பீல் ஊற்றிமை அடிபட்டு போடும். ஒருக்கு அடிபட்டு போனால் 2ஆம் தரம் போட இயலாது. இப்போ நாங்கள் படிக்க போகிறது ஃபைனல் அப்பீல்னு சொல்லி 754 ஒன்றுக்கு கீழே நாங்கள் தாக்கல் செய்ய போகிற நோட்டீஸ் ஆஃப் அப்பீலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் மிக மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது இது எங்கே தாக்கல் செய்யணும் என்று சொல்லியும் அந்த 14 நாளை எப்படி கால்குலேட் பண்ணுறதுண்டு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தாக்கல் செய்யணும்,
தீர்ப்பு வழங்கப்பட்டதுல இருந்து 14 நாளைக்குள்ள தாக்கல் செய்யணும். அப்படி நீங்கள் 14 நாளைக்குள்ள தாக்கல் செய்யாட்டிக்கு உங்களோட மேல்முறையீட்டு உரிமை அற்று போயிடும். அதாவது அறிவித்தல் தான் கொடுக்குறீங்க. அது இந்த திகதி எப்படி கால்குலேட் பண்றேன்னா, ஒரு 14 நாளில் 14 நாளை கால்குலேட் பண்ணிக்க தீர்ப்பு தொகுதியை எடுக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை எடுக்கக்கூடாது, பொது விடுமுறை நாட்களை எடுக்கக்கூடாது, தாக்கல் செய்ய வேண்டிய வார 14ஆம் நாளை எடுக்கக்கூடாது. அப்போ தீர்ப்பு வழங்கப்பட்ட இன்றைக்கண்டா இந்தியான கால்குலேட் பண்ணக்கூடாது. நாங்கள் அதை ஒருக்க படமாக பார்ப்போம். இது நோட்டீஸ் ஆஃப் அப்பீல் 754 இருக்கு. இந்த படத்தை பாருங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வழங்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஜூன் மாதத்தில் 7ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் பொது விடுமுறை நாள். இந்த நோட்டீஸ் ஆஃப் அப்பீலை தாக்கல் செய்கிற முறையை பார்த்தோம்னா, ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு வழங்கப்படுது. அப்போ இன்றைய நாள் கணக்கில் எடுக்கப்படாது. இது வெள்ளிக்கிழமை முதலாம் நாள். சனிக்கிழமை கணக்கில் எடுக்கப்படும். ஆனால் பொது விடுமுறை வந்தபடியால் சனிக்கிழமை கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. இது 2ஆம் நாள். 10ஆம் தேதி பொது விடுமுறை. ஆகவே இதுவும் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாது. இது 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள். சனிக்கிழமை கணக்கில் எடுக்கப்படும். 6ஆம் நாள். ஞாயிற்றுக்கிழமை கணக்கில் எடுக்கப்படாது. 7ஆம் நாள், 8, 9, 10, 11, 12 இது கணக்கில் எடுக்கப்படாது. 13, 14ஆம் நாள். அப்போ இந்த நாளும் கணக்கில் எடுக்கப்படாமல் விட்டால் இங்கே தான் 14ஆம் நாள் வரும். இதில் தான் நோட்டீஸ் ஆஃப் அப்பீலை தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால், ஜட்ஜ்மெண்ட் 11ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கு. அப்படியே நீங்கள் கணக்கு பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை அந்த நோட்டீஸ் ஆஃப் அப்பீல் தாக்கல் செய்ய வேண்டிய நாள் வரும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 14ஆம் நாள் வருது. அப்போ அந்த நாளை விட்டு இங்கே கொண்டு தாக்கல் செய்ய போனீங்களென்று சொன்னால் இது சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை தாக்கல் செய்யலாது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் தாக்கல் செய்யலாது. திங்கட்கிழமை வேலை நாளண்டபடியாக தாக்கல் செய்யலாம். இதுக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கடைசியாக செலன்சிகா வழக்கால் இப்படித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களோட நோட்ஸை போய் பாருங்கோ. அதாவது இந்த நோட்டீஸ் ஆஃப் அப்பீல் தாக்கல் செய்யப்பட வேண்டியது ஒரு சனிக்கிழமையில அல்லது ஒரு பொது விடுமுறை நாளில் வந்ததுன்னு சொன்னால், அதுக்கு அடுத்து வார நீதிமன்ற வேலை நாளில் தாக்கல் செய்யலாம். சனிக்கிழமை நீதிமன்ற விடுமுறை நாள், அதால தான் தாக்கல் செய்யலாமே இருக்கு. ஆனால் அந்த 1, 2, 3, 14ன்றதுக்கு சனிக்கிழமை கணக்கில் எடுக்கப்படும். சரி, தாக்கல் செய்கிற 14ஆம் நாள் ஒரு 14ஆம் தாக்கல் செய்கிற ஒரு சனிக்கிழமையாக வந்து கோர்ட்ஸ் பூட்டி இருக்குதானே, அப்போ ஒன்றே கொடுக்கலாது. நோட்டீஸ் ஆஃப் அப்பீல என்னென்ன விஷயம் இருக்குமோனுமென்றது இது கூட நோட்ஸில் இருக்கும், வாசிச்சு கொள்ளுங்க. இப்போ 60 நாட்களுக்குள் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். எங்கே தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னீங்களா, அப்படி 755 3 வாசிச்சிங்களா அப்படி வரும். மேன்முறையீட்டு மனு ஒன்றை முதன்நிலை நீதிமன்றத்திடம் முன்னிலைப்படுத்தல் வேண்டும். அப்படி என்று சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் தாக்கல் செய்யணும். அப்போ நோட்டீஸ் ஆஃப் அப்பீலும் எங்கே தாக்கல் செய்கிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். பெட்டிஷனும் அப்பீலும் எங்கே தாக்கல் செய்கிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். நோட்டீஸ் ஆஃப் அப்பீல் எப்போ தாக்கல் செய்கிறீங்க, தீர்ப்பு வழங்கப்பட்ட 14ஆம் நாள். பல கவனமாயிருங்கோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுண்டு. இங்கே எப்போ தாக்கல் செய்யப்படணும் என்று சொன்னால் 60 நாட்களுக்குள். இங்க சனி ஞாயிறு பொது விடுமுறை நாள் எல்லாம் சேர்த்து தான், தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதியெல்லாம் சேர்த்து தான் 60 நாள் வரும். ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு, 60வது நாள் அதாவது பொது விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை, அது நீதிமன்ற விடுமுறை. இதில் வந்தால் அடுத்த வேலை நாளான திங்கட்கிழமை தாக்கல் செய்யலாம். இங்கே 60 நாளை கணக்குறதுக்கு என்ன செய்கிறாங்கள் என்று சொன்னால், சனி ஞாயிறு பொது விடுமுறை நாள் எல்லாத்தையும் சேர்த்து தான் என்றாங்க. இந்த வித்தியாசமும் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்பீலுக்கு இன்டர்லோக்யூட்டரி அப்பீலுக்கு போகிறோம். 754 2க்குள்ள நாங்கள் லீவ் டு அப்பீலை தாக்கல் செய்கிறத பார்க்க போகிறோம். லீவ் டு அப்பீல் இப்போ 14 நாளைக்குள்ள எப்படி கணக்குறது, நோட்டீஸ் ஆஃப் அப்பீலுக்கு என்ன மாதிரி செய்தோமோ அதே மாதிரி செய்கிறோம். இங்கே மெண்டிஸ் வர்சஸ் மெண்டிஸ் வழக்க பார்த்துக்கொள்ளுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸில் வாசிச்சு கொள்ளுங்க. எங்க சரிதானே கோர்ட் ஆஃப் அப்பீலில் யாரால் அவற்றை சட்டத்தரணி அல்லது
மனுதாரரால் கையொப்பமிடணும். மலை மேலே சட்டத்தரணியாக இருக்கிறது. முதல் போன ரெண்டுக்குமே அதுக்கும் சட்டத்தரணி அல்லது மனுதாரர் ரெண்டதை நான் சொல்ல மறந்து போட்டேன். இவ்வளோ தான் விஷயம். லீவ் டு அப்பீல் எங்கே வித்தியாசப்படுதுண்டா கோர்ட் ஆஃப் அப்பீலில் தாக்கல் செய்யணும். சரி, இதில் அந்த செக்ஷனை கவனிச்சு கொள்ளுங்க. 757, 55 இதுகள் மாறி மாறி வருகிறது. நீங்கள் லீவ் டு அப்பீலுக்கு பெர்மிஷன் கிடைச்சா பிறகு பெட்டிஷன் ஆஃப் அப்பீலை தாக்கல் செய்யலாம். அந்த பெட்டிஷன் ஆஃப் அப்பீல் அதுக்குரிய மாதிரி முதலாவது 754 ஒன்றுகளால் வார மாதிரியே அந்த பெட்டிஷன் ஆஃப் அப்பீல். அப்போ இதில் வீடு பெறுறது இந்த முதலாவதும் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறதுன்றது. இந்த பெட்டிஷன் ஆஃப் அப்பீலை இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். 754 2க்கு கீழே கேட்குறேன். 754 1க்கு கீழே மாவட்ட நீதிமன்றம். அதாவது அந்த 14 நாள் காலத்தை கடந்துட்டு அல்லது 60 நாள் காலத்தை கடந்துட்டுதுண்டா ஒரு மனுவை அப்பீலை தாக்கல் செய்கிறதுக்கு உங்களுக்குரிய மேன்முறையீட்டு நியாய ஆதிக்கம் இல்லாமல் போடும் என்று சொல்றது தான் இந்த விதிகள். ஆனால் இந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கா 765 சொல்லியிருக்காங்க. காலம் கடந்த மேன்முறையீடும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அதுக்கு 3 நிபந்தனைகள் திருப்தி செய்யப்பட வேண்டும். அந்த 3 நிபந்தனைகளும் என்ன என்று சொல்ற முதலாங்க சொன்னாங்களோ 14 நாளுக்குள்ள நோட்டீஸ் ஆஃப் அப்பீல் தாக்கல் செய்யணும் அல்லது லீவ் டு அப்பீல் மேன்முறையீடு செய்யறதுக்கான பெர்மிஷன் எடுக்கணும். அது லெப்ஸ் ஆயிட்டா அல்லது அது ரெண்டே முழுங்கா செய்து போட்டு ஃபைனலாக கொடுக்குற மனு இருக்கலோ 60 நாளைக்கு பிறகு கொண்டே கொடுப்போம். அந்த மனுவை 60 நாளுக்கு பிறகு கொண்டே கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அங்கே ரிஜெக்ட் பண்ணப்பட்டுடும். அல்லது அப்படி கொடுக்காம விட்டிருந்தால் அந்த 60 நாளுக்கு கொடுக்காம இருந்திருந்தால் ஃபைனல் மனுவை அல்லது நோட்டீஸ் ஆஃப் அப்பீலியோ அல்லது லீவ் டு அப்பீலியோ 14 நாளுக்கு கொடுக்காம இருந்தால் உங்களோட மேன்முறையீட்டு நியாய ஆதிக்கம் இல்லாமல் போகிடும். அந்த இல்லாம போன நியாய ஆதிக்கத்தை திரும்ப கொண்டரலாம் என்று சொல்றது தான் 765. அப்படி கொண்டரணும் என்று சொன்னா அதுக்கு 3 விஷயங்களை நீங்கள் பூர்த்தி செய்யணும். அது என்னன்னு பார்ப்போம். அது இந்த 765வது செக்ஷன்ல சொன்னது இந்த 3 காரணமும் தான். இந்த 3 காரணத்தையும் எழுதி நீங்கள் அதோட இந்த வழக்கையும் மறந்துடாம எழுதுங்கோ. அனீசா உமா வோசஸ் லீலாவதி அவராது கட்டுப்பாட்டுக்கு உட்படாத காரணம், அதாவது அந்த மேன்முறையீடு செய்ய இருக்கிறவரோ அல்லது அவற்ற சட்டத்தரணியின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணம் தெய்வ செயல் என்று சொல்றது. உதாரணத்துக்கு சட்டத்தரணி நோய்வாய்ப்பட்டு ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டாரண்டா அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய. மகளுக்கு சட்டத்தரணின மகளுக்கு கல்யாணம் பண்றதோ அல்லது திகதியை கல்குலேட் பண்றதுல பிளவிட்டுட்டாருண்டாலோ அது காரணம் அல்ல. அது தெய்வ செயல்கள் அல்ல. அது அவற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற காரணங்கள் தான். டேவிட் சாக்சி வழக்கு அதுக்கு அவற்ற கட்டுப்பாட்டுக்கு உட்படாத காரணத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். அதாவது சட்டத்தரணியிட கணித்தல் தவறு என்றது அவற்ற கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணம். எனவே மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படாது. மேன்முறையீடு செய்வதற்கான நல்ல காரணம் இருக்கு. சட்டம் சார்பான பிழையான புரிதல் ஒன்று வந்திருக்கு அல்லது நிகழ்வு சார்ந்த ஒரு பிழையான புரிதல் ஒன்றின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் தெளிவாக சுட்டி காட்டப்பட வேண்டும். தீர்ப்பு கடனாளிக்கு சமத்துவம் மற்றதாக ஈக்விட்டி மாற்றுவதற்கான ஆணையம் தேதியில் எதுவும் நடக்கவில்லை. எனக்கு இது விளங்கப்படுத்த தெரியல. நீங்களா பார்த்து இதை பாடமாக்கி எழுதி கொள்ளுங்க. வெரி சாரி. ஏன்னா இது உங்களுக்கு இந்த முறை வருமெண்டே அவர் கொஞ்சம் சொன்ன மாதிரி கிடந்த ரிவிஷனை கேட்டால் அதாலான் இதை சொல்கிறேன். அதாலான் இதில் கேஸும் போட்டு காட்டினான். 365ஓட இந்த 2 கேஸையும் சேர்த்தல்லினீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் படுறதுக்கு கூடவா இருக்கு. இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் இந்த வீடியோவை கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச். நீங்கள் நாளைக்கு செய்ய போகிற பரீட்சைக்கு குட் லக், கான்ஃபிடென்ட்டாக போங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணி அப்படியே ஒரு நல்ல ஒரு மரமாக உங்களோட எதிர்காலம் பிரகாசிக்கணும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி.